அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று சொல்லி யோபின் புஸ்தகத்திலே கத்தருப்படியாய் திருவுளம் பற்றுகிறாரே. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்நாட்களை நீங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. இந்த நாட்களை கத்தனீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணிலடங்காத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணிலடங்காத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணிலடங்காத அற்புதங்கள் என் செய்பவரே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சூழ்ந்திடாமல் காத்தது என்னை பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை வீழ்ந்திடாமல் சூழ்ந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் கிருபையினால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணிலடங்காத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணிலடங்காத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் உடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே எங்களோடு நீர் பேசுவீராக. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம்ப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய திருநாமம் மகிமை அடைவதாக. தேவனாகிய கர்த்தர் 8வது மாதத்திலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்பதை குறித்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணி முடியாத நன்மைகளையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யோபு இப்படியாய் சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனமும் 9ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலும் யோபு சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது, நம்மளால் எண்ணி பார்க்கவும் முடியாது. அத்தனை நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்நாட்களில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையினால் செம்பாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபைக்கு தேவனாகிய கர்த்தர் அடியனை கொண்டு வந்து ஒரு வருடங்கள் ஆகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வருடத்திலே இதை 8வது மாதத்திலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு ஆண்டு முழுவதுமாக என்னை நடத்தி கொண்டு வந்தார். தேவ ஆவியானவருடைய கரம் நடத்தி கொண்டு வந்தது. அநேக காரியங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும், பயணங்கள் தூரமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைத்து அவருடைய வார்த்தையை மகிமையாக அவர் வெளிப்படுத்தினதற்காக, கனப்படுத்தினதற்காக என் கர்த்தருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அடியேன் இங்கே ஊழியம் செய்யும்படியாக அழைத்ததான திருச்சபை நிர்வாக குழுவினருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுத்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. என்னுடைய வட்டாராயர் அவர்களுக்கும் வேதக அம்மையாருக்கும் நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைய நாளிலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, நான் முதலாவது சொன்ன வண்ணமாக அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்கிறதானே வசனத்தின் அடிப்படையிலே தான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் செய்கிறதான அற்புதங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது, அதை யூகிக்கவும் முடியாது. அவர் செய்ததான அதிசயங்களை ஆண்டவராகிய கர்த்தர் யோபு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய வாழ்நாட்களானது ஆசீர்வாதமாக இல்லை. யோபு அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது செல்வ சீமானாக இல்லை. யோபு அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவனுக்குண்டான காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக கிடையாது. இந்த வார்த்தைகளை யோபு சொல்லும்போது எல்லாமே அவனுக்கு விரோதமாக தான் இருந்தது. எதுவுமே அவனுடைய கரங்களிலே இல்லை. அவனுக்கு இருந்ததான பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவனுக்குண்டான ஆசிகள் அனைத்தையும் இழந்து போனான். சாலையிலே தெருவிலே உட்கார்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டும் இருந்தான். உடல் முழுவதுமாக பருக்கள் நிறைந்து காணப்பட்டது. அதிலிருந்து துர்நாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அந்த வேளையில தான் யோபு சொல்லுகிறாரு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். யாராலங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும்போதோ அல்லது பிரச்சனைகள் வரும்போது நாம அநேக நேரங்களை யோசிப்போம், யோபு போல எனக்கு பிரச்சனை வந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு. யோபு போல பிரச்சனை வந்திருந்தா நம்ம ஜீவனோட இருக்க முடியாது. ஏன் சொன்னால் அவனுடைய மனைவியும் சொல்லுகிறார், நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே நிலைக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் பொழுது கூட அவர் சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் கொஞ்சம் தீமையும் அனுபவிக்க கூடாதா என்று சொல்லி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் சொல்லுகிறான். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஐயா, எல்லாம் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா எதுவுமே இல்லாத சமயத்துல சொல்லுவதை கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா என்னால வைராக்கியத்தோட சொல்ல முடியும், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். அவனுக்கு நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தரின் நிலையை அவர் மாற்றுவார் என்று சொல்லி. எந்த ஒரு மனிதனுக்குள்ளே அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாய்களில் இருந்து வருகிறதான வார்த்தை எப்போதுமே பாசிட்டிவா தான் வரும். அது நெகட்டிவாவே வராது. நடக்காது, முடியாது, இல்லை அப்படின்ற வார்த்தை ஒரு நாளும் வரவே வராது. இருக்குது இருக்குது
இருக்குது. கர்த்தர் செய்திருக்கிறார், எனக்கு செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? அல்லேலூயா. நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பெரிதான நம்பிக்கையும் விசுவாசம் அதுதான். எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? ஏன் அப்பா எனக்கு தான் செய்வாரு இல்லையா? ஒரு பிள்ளை என்னதான் அது அடம்பிடிக்கிற பிள்ளையா இருந்தாலும், சேட்டை பண்ற பிள்ளையாக இருந்தாலும், சொல்ற பேச்சு கிடைக்காத பிள்ளையா இருந்தாலும், அப்பா அந்த பிள்ளைக்கு உண்டான காரியத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை உலக பிரகாரமான தகப்பன் செய்து கொண்டுதான் இருப்பாரு. அப்பேற்பட்ட பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது எல்லாவற்றையும் அறிந்த என் தேவனாகிய கர்த்தர் அதை காட்டிலும் மேன்மையானதை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 7ஆம் அதிகாரத்தில் 30 வசனங்கள் தொடங்கி 33 வசனங்களை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7:30 33 வசனங்களை. முப்பத்தி 33 வாசிங்க ஐயா. போதுங்க, நன்றி. நாம் இதில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகளிலே வார்த்தைகள் எப்படியாய் சொல்லுகிறது, மோசேக்கு கர்த்தர் தன்னை எப்படியாய் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவன் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு, ஐயோ ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, என்ன அங்க சம்பவிக்கிறது என்று சொல்லி அவன் நெருங்கி போய் பார்க்கும்போது அந்த முட்செடி எரிகிறது. ஆனால் அந்த முட்செடியானது கருகவில்லை, அதிலிருந்து தீயின் வாசனை கடந்து வரவில்லை, ஆனால் முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அவன் கிட்ட போயிட்டு என்ன ஒரு அதிசயம் சொல்லிட்டு அவன் கிட்ட போய் நின்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கிட்ட வராதே, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு நம்ம ஒருவேளை கேட்கலாம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அப்படிதான் வெளிப்படுத்துறாருல, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை ஏன் பேரை சொல்லல? ஆபிரகாமுடைய நாட்களிலே சொல்லலாம், நாட்களுக்கு முன்பதாக சொல்லலாம், யோபு வாழ்ந்திருக்கிறார், உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார். கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஒரு நாளும் மறுதலிக்காதபடிக்கு வசனம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய உதடுகளினாலே அவன் பாவம் செய்யவே இல்லை என்று சொல்லி. ஆனா யோபுவை கர்த்தர் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணாம ஏன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லணும்? நான் யோசித்தேன், ஆண்டவரே இவர் தானே முதல்ல இருக்கிறாரு, ரொம்ப வைராக்கியமா இருந்த மனுஷனாச்சப்பா, ஏன் யோபுவின் தேவன் சொல்லல நீங்க? ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். யோபுவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இவர்தான் என்று சொல்லுவதற்கு யாருமே கிடையாது. ஆனா யோபுவுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. ஒருவர் உண்டு, கர்த்தர் என்கிறதான ஒருவர் உண்டு. ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ எழுந்து புறப்படு, உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லி அவனை கூப்பிடுறாரு. இதுல இருக்கிறதான ஒரு அதிசயமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லும் போது ஆண்டவராகிய தேவனிடத்துல சொன்ன ஒரே ஒரு காரியம், அப்பா ஆபிரகாமுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் எப்ப கிடைச்சது? அவனுடைய வாழ்க்கையிலே 100 வயது ஆகும்போது கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. 75ல சொல்றாரு, எப்பா நீ வெளியே வாப்பா, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சந்ததியை பெருசாக்குவேன் சொல்லிட்டு சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். காத்து கொண்டு இருந்ததான சமயத்திலே 100 வயசுல ஆண்டவர் சொன்னதான பிராமிஸ் நடக்குது. அவர் சொல்றா, சாராள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறாளே, இதை ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. நடக்காத காரியங்க, எந்த இடத்துலயுமே நடக்காத காரியம், அதிசயமான காரியம். அந்த இடத்துல மோசே பார்க்கும் சொல்ல, அதிசயத்தோட அந்த முச்செடியை பார்த்தா அந்த இடத்துல இருந்து அதிசயமான தேவன் பேச ஆரம்பித்தாரு. எப்படி பேச ஆரம்பித்தாரு? நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமுக்கு என்ன அதிசயம் பண்ணாரு? ஆபிரகாமுடைய வாழ்நாட்கள்ல 100 வயது ஆகும்போது அவனுக்கு அதிசயம் நடக்குது. அதுக்கு அடுத்தது ஈசாக்கு அட்ரஸ் பண்றாரு. ஈசாக்கு அட்ரஸ் பண்ணும்போது ஈசாக்கு எப்ப நடந்துச்சு? ஈசாக்கு என்னையா அதிசயம் நடந்துச்சு? ஐயா தேசம் முழுவதும் பஞ்சங்க, தேசம் முழுவதும் வறட்சி.
எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஈசாக்கு விதைக்கிறான், ஆசீர்வாதம் 100 மடங்கு. அல்லேலூயா. நாங்க அதிசயம், கையை வச்சு நோண்டினாலும் தண்ணி வரல, துறவுகள் வெட்டாலும் தண்ணி வரல. ஆனா ஈசாக்கு விதைச்சு அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் துறவு வெட்டும் போது தண்ணிகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெட்டி இருப்பானுங்க, ஒன்னும் வந்திருக்காது. ஆனா எப்ப ஈசாக்கு விதைச்சானோ கர்த்தர் தண்ணீரை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோட செய்யறாங்க, கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிறத நம்பிக்கையோட செய்யறான். 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கிறாரு, ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கிறாரு. அப்படியே யாக்கோபு கிட்ட வந்தனா அவனுடைய மாமன் இல்லையா 10 முறை சம்பளத்தை மாத்துறான். 10 முறை சம்பளம் மாற்றும் பொழுதும் அந்த யாக்கோபுக்கு 10 முறையும் ஆசீர்வாதம் தான். எப்படிங்க நடக்குது? எங்க ஒரு வாட்டி நடக்குது, ஏதோ எதாச்சா நடந்துச்சு அப்படின்னு விட்டலாம் இல்லையா? உண்மைதானே? ஏதோ எதாச்சா நடந்துச்சு, ஒரு லக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 10 முறை பண்ணும்போது 10 முறை அவனுக்கு ஆசீர்வாதம். நான் தியானிக்கும் போது யோசிச்சேன், லாபானே, நீ யாக்கோபுக்கு 10 முறை இல்ல 10,000 முறை மாத்தினாலும் யாக்கோபு தான் ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நம்மளை மாத்தி 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 புரட்டி எடுத்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாராலுமே மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. லாபம் 10 முறை மாத்தினாலும் 10 முறை அவனுக்கு ஆசீர்வாதம் தாங்க. இவனுக்கே ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சரியம். அதனால்தான் மோசே கிட்ட சொல்றாரு, நான் அதிசயமான தேவன், அவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் செஞ்சுட்டு வரேன், உனக்கும் நான் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது அதிசயங்களையும் அற்புதங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டே வந்தார். நம்முடைய வாழ்க்கையில எப்ப அதிசயம் நடக்கும், எப்ப அற்புதம் நடக்குது நமக்கு தெரியாது. அது தெரியும் பொழுது அல்லது நடக்கும்போது நம்மளை பார்க்கிறவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க, அடுத்தது பயத்தோடவும் பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியாய் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்ட கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக. இன்னைக்கு விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, அதிசயமான காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நடக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆச்சரியமும் அதிசயம் நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். கர்த்தர் அப்படிதான் செய்வார். எப்பரா நடந்தது? அல்லேலூயா. இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் நமக்கு ரொம்ப நன்றாக தெரியும். என்ன சம்பவம் நடக்குது? திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கிறார்கள். கர்த்தர் அவனை குணப்படுத்துகிறார். இது நன்றாக அறிந்தது. முதல் வசனத்தில் நாம் ஆசை கேட்போமானால், பின்பு ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் சகல கிராமங்களிலும் எல்லோரும் நகரத்திலும் இருந்து வந்து பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. யாரு குற்றம் சொல்லுவான்னு இருக்குதோ, யார் குறை கண்டிப்பான்னு அந்த இடத்துல சம்பவம் நடைபெற போகிறதோ அந்த இடத்துல தான் அப்பாவுடைய வல்லமை விளங்குகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். குறை சொல்ல போறான்னு தெரியும், குற்றம் கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வேத பாரகரும் நியாயசாஸ்திரிகளும் இருக்கிறதான இடத்துல தான் ஆண்டவருடைய வல்லமை விளங்கிற்று. இவனுக்கு எதை செஞ்சாலும் குறை கண்டுபிடிப்பானுங்கயா, இவனுக்கு எதை பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிப்பானுங்க. ஆனா அந்த இடத்துல தான் அப்பாவுடைய வல்லமையும் அப்பாவுடைய அதிசயமும் விளங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறை சொல்லுகிறவர்கள் மத்தியில தாங்க ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் மத்தியில தான் ஆண்டவராகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டிருப்பார். அந்த இடத்துல அற்புதம் விளங்கிற்று. வசனம் சொல்லுகிறது, அப்போது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். இப்ப இவங்க எதுக்கு வகை தேடுறாங்க? இந்த திமிர்வாதக்காரனை எப்படியாவது உள்ள கொண்டு போயிட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைத்து விட வேண்டும்.
இப்ப இதற்கு தடையா இருக்கிறது என்ன? சுற்றி இருக்கிறதான ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போய் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நிறுத்துவதற்கு அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களே நமக்கு தடையாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நண்பர்களே நமக்கு தடையாய் இருப்பார்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு தடையாய் இருக்கும். அவர்கள் அந்த சில நபர்கள் அந்த திமிர்வாத காரனுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்கிறதான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துனையா என்கிறதான பெரிதான நம்பிக்கையோடு அவங்க அதை இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவனை தூக்கிட்டு உள்ள போறது, எப்படி இவனை தூக்கிட்டு உள்ள போறது? சுத்தி இவ்வளவு ஜனங்க நிக்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி போய் நிற்கிறது. இன்னைக்கு கடவுளை பார்க்கறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு போறாங்க இல்லையா? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நமக்கு ஃப்ரீயாவே அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? இந்த ஃப்ரீயா வரதுனாலே அதை உதாசீனப்படுத்திடுறோம். எந்த பொருள் ஃப்ரீயா இருந்தாலும் உதாசீனப்படுத்திடுறோம். கடினப்பட்டு பார்க்கிறவர்கள் மிகுந்த ஒரு பக்தி வைராக்கியத்தோடு, அதாவது நம்முடைய இந்திய தேசத்தில் பக்தி வைராக்கியம் என்பது அதிகம், மிக அதிகம். ஆனால் அதை சரியான முறையில் அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எப்படியாவது அந்த திமிர்வாத காரனை, அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த மனிதனை கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக அவனை வைக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றி வகை தேடி கொண்டிருந்தார்கள். எப்படியாவது உள்ள கொண்டு போயினையா? இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறதற்கு நமக்கு விசாலமான நேரம் இருக்கிறது, விசாலமான கதவு திறந்திருக்கிறது. ஆனால் அவருடைய பாதத்தில் வருகிறதற்கு தான் நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஏன் வந்தால் திமிர்வாதம் போயிடும், அதனாலேயே நம்ம திமிரு பிடிச்சிட்டு வர்றது கிடையாது சில நேரங்களில். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் எப்படியாவது உள்ள தூக்கிட்டு போயிட்டு போட்டுனையான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். ஆனால் இடம் கிடைக்கல. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன? வார்த்தை சொல்லுகிறது, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அல்லேலூயா. வீட்டின் மேலே ஏறியாச்சு, தட்டோடுகளை பிரிச்சாச்சு, இப்போ உள்ள இறக்கியாச்சு. இப்போ எத்தனை பேர் அவனை தூக்கிட்டு போயிருப்பாங்க? எத்தனை பேர் தூக்கிட்டு போயிருப்பாங்க? குத்து மதிப்பாக 4லேருந்து ஒரு 6 பேராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. எப்படி தூக்குறாங்க? படுக்கையோட தூக்குறாங்க. சரிங்களா? தூக்கி உள்ளே இறக்கியாச்சு. இறக்கின உடனே ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை, யாரு? தூக்கிட்டு போனவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இவனை பார்த்து பேசுறாரு, திமிர்வாதக்காரனை பார்த்து பேசுறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்திலே அவன் எழுந்துட்டு இருக்கணும். மனுஷன் பாருங்க அங்கே தான் இருக்கிறாரு. இப்போ இதுக்கு நடுவில் நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த வேத பாரர்கள் நியாய சாஸ்திரிகள் அவங்க இருதயத்தில் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இந்த மனுஷன் யாரியா? அதை பிதா தானே மன்னிக்கணும். இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் இவனை செய்ய சொன்னது? அதாவது இதில் நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், அவனுங்களும் செய்ய மாட்டானுங்க, செய்கிறவனுங்களையும் ஓட மாட்டானுங்க, செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் அதுதான். இவனை கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லாத்தையுமே மாஞ்சி மாஞ்சி செஞ்சு எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடணும், ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க கூலாக உட்காந்துட்டு இவனுங்க எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிறானுங்க, கூட்டம் தான் இவ்வளோ இருக்குது, எதுக்கு முட்டி மோதிட்டு வரணும் இல்லை? எதுக்கே வரணும்? பேசாமல் அந்த மனுஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ல. இட்சின்னு பிடிச்சின்னு மேலே ஓட்ட பிரித்து இறங்கினாலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எவ்வளோ இருக்குது? மேலேருந்து தொப்புனு கீழே போட்டால் என்ன ஆகும்? ஐடியாவும் கொடுக்கறது கிடையாது, செய்கிறதும் கிடையாது. இவங்க பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டா, ஆண்டவர் சொல்லிட்டார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட சொன்னேன்னு இப்போ இவங்களுக்குள்ளே பேசுகிறானுங்க. வசனம் சொல்லுறது, அவர்கள் நினைவுகளை அறிந்து, அவங்க பேசுகிற காரியத்தை உணர்ந்து. அப்போ கூட ஒருத்தங்க கூட வாயை திறந்து பேசல, உள்ளுக்குள்ளேயே சுற்றுது, உள்ளுக்குள்ளேயே சுற்றுது. வாயை திறந்து கூட பேசிடலாங்க. எப்படி?
வாயை திறந்து கூட 4 திட்டு திட்டிடலாம், அடிச்சிடலாம். ஆனால் உள்ளே வச்சுன்னு சுற்றணும்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப விஷமாக மாறிடும். இவனுக்கு அதான் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறார், அவங்க நினைவுகளை அறிஞ்சிட்டு நீங்கள் ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க, எதுக்கு இப்படி சிந்திச்சிட்ருக்கீங்க? பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கு. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதியா? கஷ்டப்பட்டு பிள்ளைங்க இறக்கின்னு கொண்டு வந்து வச்சிருக்கிறானுங்க, நீங்க என்ன பேசுறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பூமியிலே பாவங்களை 24, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உனக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை தெளிவா படிங்க. நீ எழுந்து. எப்படி? நீ எழுந்து. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படியாவது வந்துடுறோம், ஆனா ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்றது பொழுதுதான் நம்மளால எழுந்துக்க முடியல. கால் வலிக்குது பாஸ்டர், முட்டி வலிக்குது, கை வலிக்குது, லோ பிபி ஆயிருச்சு. அல்லேலூயா. ஆனா வேற எதனா செய்யணும்னு பாருங்களேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து, ஐயோ நான் போனாலும் அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தாலியே கட்ட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பாதத்துக்கு வர்றதுக்கு நமக்கு காலையில் எழுந்துக்கணும்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும், ஆண்டவருடைய சபைக்கு வரணும், ஜெபத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டம். ஏமா வரல, ஏங்கயா வரல? நான் போகலன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. தூங்கிட்டேன், எழுந்துக்க முடியல, டயர்டாக இருக்குது. ஆனால் உலக பிரகாரமான வேலைகளுக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் நாம் போகிறதுக்கு ஒரு நாள் டயர்ட் ஆகிறது கிடையாது. அதான் முதலே சொன்னேன், ஃப்ரீயாக கொடுத்தா எதைக்குமே அது மரியாதை கிடையாது. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு அப்படி கொடுத்துருக்கிறார், அதனால தான் அது இல்லை. ஒருவேளை ஆண்டவர், எப்பா நீ பாவம் செஞ்சுக்கிற, போயிட்டு ஒரு வாட்டி சிலுவையில் நான் உன்னை அடிச்சிடறேன், அப்புறம் பாவங்கள் கழுவப்படும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் சிலுவையில் மறிச்சிட்டேன், உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சு. இப்போ அதே ரிவர்ஸ் ஆகி நீ தானே பாவம் செஞ்ச, வா உன்னை தூக்கி நான் சிலுவையில் அடிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? பாவம் செய்வோமா? மாட்டோம், யோசிப்போம். சரி சிலுவையில் கூட அடிக்க வேணாங்க, சவுக்கடி வாங்கிக்கப்பா, என்ன அடிச்சாங்கல்ல அந்த மாதிரி சவுக்கடி மட்டும் வாங்கிக்க. நீ எப்போல்லாம் பாவம் செய்கிறியோ அப்போல்லாம் நான் உன்னை சவுக்கடி அடிக்கிறேன், உன் பாவங்கள் உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பாவம் செய்வோம், எத்தனை பேர் பாவம் செய்ய மாட்டோம்? அல்லேலூயா. இல்லை பயமாக இருக்கும், சவுக்கடியாச்சு. ஆண்டவராக இயேசு அடிக்கும் போது அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, சில்லு சில்லாக பிக்கப்பட்டது. இதெல்லாம் எதற்காக? நாம் பரிசுத்தமாக, நாம் ஆசீர்வாதமாக, நாம் அதிசயமாக, அற்புதமாக, சந்தோஷமாக, நிறைவாய் வாழும்படியாக. ஆனால் அநேக நேரங்களில் நாம் அதை புறம்பே தள்ளுகிறோம், நம்ம எழுந்துக்க மாட்டோம். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம முயற்சி எடுப்பது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் அந்த வருகிறதான, அந்த வாரத்தில் வருகிறதா அந்த ஒரு நாள் கூட நம்ம சரியாக நம்மளால் வர முடியல, நேரத்துக்கு வர முடியல. 8 மணிக்கு ட்ரெயின்னா காலைல 4 மணிக்கே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 10 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 7 மணிக்கே போய்ட்டு ஏர்போர்ட்டில் உட்காந்துருவோம். ஏன்? காசு கொடுத்துக்கிறோம். ஏன்? காசு கொடுத்து புக் பண்ணிக்கிறோம், போகலன்னா வேஸ்ட் ஆகிடும். சரி ரிட்டன் வாங்கிக்கலான்னு பார்த்தா ரிட்டனும் வாங்க முடியாது. அப்படியும் கொடுத்தாலும் காசை பிடிச்சிக்கிட்டு தான் தருவான். மீதி முழுசாக தந்துடுவானா? தரமாட்டான், பிடிச்சிட்டு தான் தருவான். தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நான் உன் பாவங்களை முதல்ல மன்னிச்சிட்டேன், உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன், இன்னும் நீ ஏன் எழுந்துக்காமல் இருக்கிற? கர்த்தர் நம்முடைய பாவங்களை எப்பயும் மன்னிச்சிட்டாருங்க. ஆனால் நாம தான் இன்னும் எழுந்துக்காமல் அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். வாரம் வாரம் வந்து இது என்னுடைய இடம், நான் இங்கே தான் உட்காருவேன், ஐயோ இங்கே இடத்த மாற்றி உட்காந்தா எனக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. இன்னும் வந்து வந்து நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிற இடத்தை தேய்த்து கொண்டு தான் இருக்கிறோம். வேறு இடம், வேறு யாருன்னா வந்து உட்காந்துட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். உட்காந்துட்டாங்களா முடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்கும் அது அப்படியே நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும்.
அப்பா சொல்கிறாரு, நீ எழுந்துரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. ஏன் நீ இன்னும் உட்காந்துட்டே இருக்கிற? நான் தான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டனே, எழுந்துரு. அடுத்தது சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும், இன்னும் நித்திரை செய்யட்டும். சொல்லுகிறாரு, உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்காது. எறும்பினிடத்திலே போய் அதனுடைய காரியங்களை கற்றுக்கொள். காலையிலே எழுந்துரு, உன் படுக்கையை விட்டு எழுந்துரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு எழுந்துக்கிறதான, படுக்கை விட்டு எழுந்துக்கிறதான நேரமே அதிகாலை 10 மணி ஆகியிருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலை 10 மணி. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன்னா, ஏன் சூரியன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு? அம்மா சூரியன் சீக்கிரம் வரலம்மா, நம்ம தான் சீக்கிரம் எழுந்துட்டோம். அல்லேலூயா. நீ எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உன் படுக்கை, உன் வீடு உனக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உனக்கு உண்டான எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு தூரம் போட்டுட்டு உன் வீட்டுக்கு போ. நம்முடைய நிரந்தரமான வீடு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். அதற்கு நாம் போகிறதுக்கு உண்டான ஆயத்த நாட்கள் தான் இங்கே நாம் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறது. அதற்கான காரியத்தை சரியாக செஞ்சாதான் அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னால் வேறு வீட்டுக்கு தான் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வந்துட்டு சொந்த வீட்டுக்கு போகாமல், இது சொந்த வீடு பரலோகம் தேவனுடைய ராஜ்யம், அந்த வீட்டுக்கு போகாமல் வேறு வீட்டுக்கு ரூட்டை மாற்றி அமிச்சா நான் இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தது வீண். அடுத்தது இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன போது, ஏன் தெரியுமா அதை ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை சொன்னார்? சுற்றி உக்காந்துங்கிறவங்களாம் குறை சொல்கிறவன், சுற்றி இருக்கிறவரெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து கரெக்டாக சொன்னடி, நீ எழுந்துருப்பா, நீ எழுந்து போ, உன் வியாதி நீங்கிருச்சு. அடுத்தது சொல்லுகிறது, அங்கே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான திமிர்வாதம் போன்றதான காரியங்களை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி போட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற வேளையில ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சொன்னா, பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் கரைக்கு கடந்து வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல கடந்து வந்த உடனே, எப்பா கொஞ்சம் படகு உள்ள தள்ளு, நான் மேலே ஏறி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டீச் பண்ணு சொல்றாரு. டீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவராகிய கர்த்தர் பேதுரு கிட்ட, சீமோன் பேதுரு சொல்றாரு, கொஞ்சம் தள்ளிட்டு போப்பா, ஆழத்துல தள்ளிட்டு போ, வலையை போட்டு நம்ம மீன் பிடிக்கலாம்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கலப்பா, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன்ப்பா மீன், திரளான மீன்கள், எண்ணி முடியாத மீன்கள். இதில் நான் பார்க்கிற வேலையில் ஒரு காரியத்துகள் மத்தியில் நான் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் சீமோன் பேதுருக்கினுடைய படகுல கொஞ்சம் இடம் கொடுப்பா, சற்று உன் படகுல கொஞ்சம் இடம் கொடு சொல்லும்போது அந்த படகிலே சீமோன் பேதுரு ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுங்க, ஆண்டவருக்கு கொஞ்சம் 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 இடம் கொடுத்தா போதும், அந்த படகுல கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில நாம அந்த கொஞ்சம் இடம் கொடுக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் நாம எப்படி திரும்ப இடம் கொடுப்போம்? சர்ச்சைக்கு, அதாவது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கேலண்டர்ல இருக்கிற வசனத்தை பார்த்துட்டு வாசிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை நடத்திட்டு போக, நடத்திட்டு வாங்க. திருப்பி வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவோம், கிளம்பி போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர், ஆண்டவரே என்னை கூட்டிட்டு வந்தீங்க, பத்திரமா நேர்த்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? ரொம்ப டவுட்டு தான். ஏன்? நம்ம வேலை தான் முடிஞ்சிச்சு, திருப்பி நாளைக்கு காலையில் தான் வேலை இருக்குது, அப்போ தான் அவர் வேணும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டாட்டா பாய் பாய். திருப்பி நமக்கு வேலை தேவைப்படும் போது திருப்பி அவர் நமக்கு வேணும். அல்லேலூயா.
இப்ப இந்த சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில படகுல ஆண்டவராகிய கர்த்தர் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டார். கொஞ்சம் உட்கார்ந்துட்டாரு, பிரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. படகு உள்ள கொண்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். இப்ப அந்த இடத்துல எங்கே அவர்கள் முழுவதுமாக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்களோ, எங்கள் இரவு முழுவதுமாக அவர் பிரயாசப்பட்டு வலைகளிலே ஒன்றும் அகப்படாதபடிக்கு இருந்தார்களோ, அந்த இடத்துல அதே இடத்துல தான் வசனம் சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் திரளான மிகுதியான மீன்களை கொடுத்தவராய் இருந்தார். கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக. எந்த இடத்துல வெறுமையாய் காணப்பட்டதோ, எந்த இடத்துல வெறுமையான வலையோடு அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்களோ, கர்த்தர் சொல்றாரு, அதே இடத்துல வலைய போடு. உடைய வாழ்க்கையில எந்த இடம் வெறுமையா இருக்குதுன்னு நினைக்கிறியா, அதே இடத்துல நின்று ஜெபம் பண்ணு. அதே இடத்துல ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடு. அதே இடத்துல ஆண்டவருக்கு கொஞ்சம் இடத்தை கொடு. நீ கொடுக்கிறதான கொஞ்சம் இடம் 100% இருக்கணும். நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குடைய சமூகத்திலே நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் என் இருதயத்துல கொஞ்சம் கூட இடம் இல்லைன்னா நோ யூஸ். ஆனா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிச்சுன்னு சொன்னா அது 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்கும். நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்றேங்க, ஆனா என் இருதயம் என் சிந்தனையும் வேற இடத்துல இருந்ததுன்னு சொன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், உபவாசம் எடுத்தேன், ஆனா சிந்தனையும் நம்முடைய இருதயமும் வேற இடத்துல இருந்துச்சுன்னா நோ யூஸ். இவன் கொஞ்சம் இடத்தை கொடுத்தான், கர்த்தர் திரளான மீன்களை கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், அந்த அந்த ஆண்டவராகிய கர்த்தர் படகுல ஏறி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணாரோ இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனா என்னால சொல்ல முடியும், கடல்ல இருக்கிறதான உயிரினங்கள் அதை கேட்டுக்கொண்டு தான் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடல் கொஞ்சம் உள்ள தள்ளி நிறுத்துப்பா, நான் பிரீச் பண்ணணும். அது மேலேயே இருக்கிறதானே, அதாவது கடற்கரையினுடைய அந்த அந்த அவுட்ல இருக்கிறதான ஜனங்களுடைய காதுகளை போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கடலுக்குள்ள இருக்கிறதான மீன்களுக்கு அது கடந்து இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப வலைய போட்டவனே, இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேசியிருந்தவர் தான் இப்ப இந்த ஆழத்துல வந்திருக்கிறாரு. அவரை நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியும். இருக்கிறதான உள்ள இருக்கிற எல்லா மீன்களும் இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கும். அல்லேலூயா. நான் அந்த முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி அது மரித்தாலும் மரிக்கிறேன், ஆனா நான் அவருடைய முகத்தை நான் பார்ப்பேன்கிறதான ஒரு பெரிதான ஒரு காரியத்தினாலதான் அந்த மீன்கள் அந்த துள்ளி வலைக்குள்ள கடந்து வந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் இடத்தை கொடுத்தனா அப்பா திரளான அதிகமான எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு மீன் வந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படகுல ஆப்போசிட்ல இருந்தவங்களை இவங்க செய்கை காட்டி கூப்பிடுறாங்க. நான் அதை யோசிச்சேன். அவனுக்கு ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, ராத்திரி முழுக்க இவனுக்கு வலையை போட்டதானுங்க ஒன்றும் கிடைக்கல, இப்போ மறுபடியும் வந்துட்டானுங்க வலையை போகிறதுக்கு. கண்டிப்பாக கிண்டல் பண்ணியிருப்பானுங்க. சுற்றி இருந்தவங்க கண்டிப்பாக கிண்டல் பண்ணியிருப்பானுங்க. ரைட்டு ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டு போனாங்க, இப்போ மறுபடியும் காலையிலேயே வந்துட்டானுங்க, பாரு என்னத்தான் கிடைக்க போகுது இவனுங்களுக்கு அப்படின்னு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், அப்பா என் படகுல கிடையாது, இப்போ நான் வலைய போடுறேன், அப்பா என் படகுல இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் இல்லாமல் நான் என்னதான் ஓடினாலும் எங்கே தான் ஓடினாலும் நைட் அண்ட் டே ஷிஃப்ட்டு போட்டு வேலையில் ஒர்க் பண்ணாலும் வெறுமையான வலைகள் தான் நான் கொண்டு வந்து வீட்டில் அலசி கொண்டு இருக்க முடியும். ஆனால் நான் 1 மணி நேரம் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதே வலையை போட்டேன்னு சொன்னால் அப்பாவை என்னுடைய ஆஃபீஸுக்கோ அல்லது என் ஸ்கூலுக்கோ நான் போகிறதான பாதைகளுக்கோ என்னுடைய தொழிலுக்கோ என்னுடைய காரியங்களுக்கோ நான் அவரை கூட்டிகிட்டே போனேன்னு சொன்னால் நான் வெறுமையான வலையை போட்டாலும் கர்த்தர் அமிழத்தக்கதான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என் அப்பா செஞ்சார்னா அப்படிதான் செய்வார். திமிர்வாதக்காரன், இதுவரைக்கும் எழுந்துக்காதவன், இதுவரைக்கும் நடக்காதவன், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் சொன்னா, வெறுமையான படகு வெறுமையான வலையில ஒரு அதிசயம் நடக்கும் சொன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் காண ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல அந்த காரு கச்சாடிகளை நம்ம பார்க்கிற வேலையில அது வெறுமையாக தான் காணப்பட்டுச்சு. நான் யோசிச்சேன், ஆண்டவரே ஏன்பா நீங்க அந்த வெறுமையான கச்சாடி எடுத்தீங்க? எல்லாருடைய கண்களும் யார் எவ்வளோ கிஃப்ட் எடுத்துன்னு வந்துக்கிறா, யார் எவ்வளோ மொய் வைக்கிறா, யார் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எதையா வெறுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய கண்கள் வெறுமையை தான் பார்க்க ஆரம்பித்திருக்கோம். அல்லேலூயா.
ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் வெறுமையான காரியங்கள் இருக்குன்னு சொன்னால், போகும்போது ஆண்டவரே என் கூட நீங்கள் வாங்க, வந்து என் வீட்டில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கிறத கொஞ்சம் பாருங்கப்பா, அதை பார்த்தீங்கனாலே போதும், அது ருசியானதாய் மாற்றப்பட்டு விடும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமானதாய் மாற்றப்பட்டு விடும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அது வெறுமையான பாத்திரங்க, அது கையை காலு கழுவுறதுக்கு தாங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, அதுதான் எனக்கு வேணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தூக்கி ஓரமாக வச்சிருவாங்க. 6 கச்சடி காலியாக இருந்ததுன்னா அது யூதர்கள் தங்களுடைய முறைமையின்படி சுத்திகரிக்கிறதா பார்த்துரும். நான் யோசித்தேன், ஒருவேளை ஒன்று அவங்க எல்லாம் சுத்திகரிச்சுட்டு அதை ஓரமாக தூக்கி வெறுமையாக வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரம் ஓரமாகவே இருக்கட்டும், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்திலையும் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ யூஸ் பண்ணப்பட்ட பாத்திரமாக ஓரமாக ஒதுக்க வைக்கப்பட்டு இருந்தாலும், இல்லை உன்னை தேவைப்படும் போது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நினைச்சாலும், இப்போ அப்பா சொல்லுகிறாரு, அவருடைய வேலை வந்த பொழுது எந்த பாத்திரத்தை நீ ஓரமாக தூக்கி ஒதுக்கி வச்சியோ, இது வெறுமையான பாத்திரம், இதனால எந்த யூசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ, நீங்க எல்லாம் நிறைவே பார்க்குறீங்க. யார் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாங்க, யார் என்ன செய்யறாங்க, யார் முதன்மையா இருக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கிற காரியம், எது வெறுமையா இருக்கிறது, எது ஓரமா இருக்கிறது, எது புறம்பா இருக்கிறதோ அதை பார்த்தான் கர்த்தர் அற்புதமான வார்த்தைகளை பேசுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கண்களை மூடலாம். ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தை நாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே, திமிர்வாத காரனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஆண்டவரே, அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தீங்க. அவனுக்கு வியாதி மாத்திரம் இல்லப்பா, அவனுடைய பாவத்தையே மன்னிச்சு அனுப்புனீங்க. இன்னைக்கு எங்களுடைய பாவத்தை மன்னித்து அனுப்புகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு வெறுமையா இருக்கிறதா எங்களுடைய படகு, இன்னைக்கு ஆண்டவரே வெறுமையான வலையா இருக்கிற படகு, ஆண்டவரே சேலரி கவரை நான் வாங்கிட்டு தான் வரேன், அது 2 செகண்ட்ல அது வெறுமையான கவரா தான் மாறிடுது. ஆண்டவரே, ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இதை நீர் ஆசீர்வதிக்க போகிறீங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையானது நிறைவான ஆசீர்வாதமா இருக்க போகிறது, ருசியுள்ள ஆசீர்வாதமா இருக்க போகிறது. வெறுமையான ஆசீர்வாதம் கிடையாது, அது ருசி நிறைந்ததான ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஆண்டவரே, நீங்க அதை செய்ய போகிறீங்க. யோபு தன்னுடைய வாழ்நாட்கள்ல வெறுமையா இருக்கும்போது நான் சொல்லுகிறான், அவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்கிறவர். யோபுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை என் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரை இன்னைக்கு என்னுடைய லைஃப் மாற போகுது, என்னுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன், ஆராய்ந்து முடியாத அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன்ப்பா. நீங்க செய்ய போகிறீங்க டாடி. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி டாடி. என் கர்த்தருடைய வார்த்தையானது அப்பா எங்களோடு இடைப்பட்டு பேசினதற்காக ஸ்தோத்திரம்பா. உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டதால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த நாட்களில் செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. என் தெய்வ பிரசன்னம் தொடர்ந்து அவர்களை ஆளுகை செய்யட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.